நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புற்றுநோயை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இது நம்ம இளையராஜாவோட மகள் பவதாரணி சார் கேஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பேஷண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பிரபல நடிகர் இர்ஃபான் கான் அப்படின்னு சொல்லிட்டு 1 year பேக் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேன்சரோட விக்டிம்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேன்சர் பற்றியான அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இருக்கு. கேன்சர்னா முதல்ல என்ன அப்படின்னே பல பேருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புரிதல் தெரியும். கேன்சர்னா அது ஒரு ஏலியன் போல நினைச்சுக்கிறாங்க. கேன்சர்ன்றது என்னன்னா இப்போ நம்ம உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புல எதால செய்யப்பட்டிருக்குன்னா செல்ஸ், அதாவது அணுக்கள்னால செய்யப்பட்டு. கேன்சர்ன்றது என்னன்னா அந்த அணுக்களே டிஃபரெண்டான ஒரு அணுக்களை உருவெடுக்குது, அதாவது அப்நார்மல் செல்ஸ். அது பேர் தான் நம்ம கேன்சர்னு சொல்றோம். இந்த அப்நார்மல் செல்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே போகும். இந்த கேன்சருக்குன்னு சொல்லி சார் ஒரு 2 கேரக்டர் இருக்கு. முதல் கேரக்டர் என்னன்னா ரொம்ப ஸ்பீடா வளரும். நம்ம உடம்புல இருக்கிற மொத்த சக்தியுமே அதை எடுத்துக்கிட்டு அது வளர்ந்துகிட்டே போகும். நம்ம உடம்போட சக்தி குறையும். இதுதான் கேன்சரோட ரொம்ப ஸ்பெசிபிக்கான வந்துட்டு அதோட யூனிக் ஃபியூச்சர் ஒன்று. ரெண்டாவது ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வளர்ந்துகிட்டே போகும்போது இங்க மட்டும் இருக்கணும்னு நினைக்காது, மற்ற எல்லா இடத்துலயும் வந்து அதோட கிளைகளை பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும், குட்டி போடணும் அப்படின்னு நினைச்சு வேற வேற இடத்துல பரவ ஆரம்பிக்கும். இது பேர் தான் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து கேன்சரோட யூனிக்கான ஃபீச்சர். இப்போ இந்த 2 நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2த்தை வச்சுதான் ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னு சொல்லி. இப்போ வந்து எல்லா இடத்துலயும் குட்டி போட்டுக்கிட்டே போகுதுன்னா அந்தந்த உறுப்புகள் செயலிழக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கிட்னிக்கு பரவுது, லிவருக்கு பரவுது. இப்போ இது ஒரு கேஸ் பாருங்க, லிவருக்கு பரவுது அப்படின்னும் போது அதுதான் லிவர் ஃபெயிலியர்னால டெத் ஆகுது. கிட்னி செயலிழக்குதுன்னு வந்து கிட்னி இல்லாமல் ஒருத்தர்னால வாழ முடியாது. அப்போ சிறுநீர் எப்படி போகும்? ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆர்கன் டேமேஜ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் டெத். இது ஒன்று. ரெண்டாவது நான் சொன்னேன், அந்த கேன்சரோட யூனிக் ஃபீச்சர் ஸ்பீடாக வளரும், நம்ம உடம்புல இருக்கிற சக்தெல்லாம் எடுத்துக்கொண்டு. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற சக்தெல்லாம் எடுத்துருச்சுன்னா அப்போ நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி என்ன ஆகும்? ரொம்ப டவுன் ஆகும். அப்போ இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ எதிர்ப்பு சக்தி ரொம்ப டவுன் ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன ஆகும் அப்படின்னா தொற்று நோய்கள் வந்து அவங்கள தாக்கி ருத்ரதாண்டவம் ஆடுன்றது தான் மேட்டராக இருக்கு. அப்போ எனி தொற்று நோய், ஒரு டிபி நோயாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், ஃபங்கஸாக இருக்கட்டும், இது உள்ள வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்டை உடனே வந்து கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நீங்கள் புக்கில் எடுத்து பாருங்க, ஆன்காலஜி புக்கிலலாம் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் கேன்சர், அதாவது ஒரு கேன்சரில் ஒருத்தவங்க உயிர் இழக்கிறாங்க, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் கிடையாது, தொற்று நோய் தான். ஸோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு எதிர்ப்பு சக்தி குறையுது, தொற்று நோய் வருது, ஆளை தூக்குது. இல்லை கேன்சர் பேஷண்ட்டுக்கு வேற இடத்துக்கு பரவுது, அந்த உறுப்பு டேமேஜ் ஆகுது, ஆளை தூக்குது. ஸோ இது 2 தான் இந்த கேன்சரில் முக்கியமான டெத்துக்கான காரணமாகவும் இருக்குன்றது தான் நம்ம முதல் கட்ட பார்வையாக வைக்கிறேன். ரொம்ப துரதிருஷ்டமாக இந்த இடத்துல தான் இந்த ஸ்டேஜிங்ன்ற டாப்பிக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸ்டேஜிங்ன்றது என்னன்னா எந்த ஸ்டேஜில் கேன்சர் இருக்குது, இதுவும் நிறைய பேருக்கு புரியறதில்லை. என்ன சார் சும்மா ஸ்டேஜ் 4, 5, இப்போ சில பேர்லாம் போடுறான் ஸ்டேஜ் 10 ஆமே அப்படின்றான். மொத்தமே 4 ஸ்டேஜ் தான் எனி கேன்சருக்கு. இது என்ன இந்த 4 ஸ்டேஜ்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்டேஜ் 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு நுரையீரல் கேன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சுக்கிட்டோம்னா, எனக்கு ஸ்டேஜ் 1னா கேன்சர் நுரையீரலில் மட்டும்தான் இருக்குது, அதோட சைஸ் 2 சென்டிமீட்டர் தான், அது 1. 2ன்னும் போது அதோட சைஸ் வந்து 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் கொஞ்சம் நெறிக்கட்டி, அதாவது 1, 2 பக்கத்துலேயே. 3ன்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த நுரையீரலுக்கு இருக்கிற அவுட்டர் சர்ஃபேஸ்க்கும் போயிடுச்சு, சைஸ் வந்து ஒரு 5-6 சென்டிமீட்டருக்கு போயிடுச்சு, இது 3. 4ன்றது நுரையீரலை தாண்டி வேற வேற உறுப்புக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இருதயத்துக்கு போயிடுச்சு, வயிற்றுக்கு போயிடுச்சு, குடலுக்கு போயிடுச்சு, மூளைக்கு போயிடுச்சு, எலும்புக்கு போயிடுச்சு, இது 4. அப்போ இந்த ஸ்டேஜஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்டேஜ் 4ன்றது உடம்பு ஃபுல்லாக பரவன விஷயம், ஸ்டேஜ் 1ன்றது அந்த இடத்துல மட்டும் இருக்கிற விஷயம். அப்போ ஒரு பேஷண்ட் ஸ்டேஜ் 1ல் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் வெட்டி எடுத்தால் 100% பேஷண்ட்டை காப்பாற்றப்படுவார்கள். அந்த மாதிரி 100 பேர் இல்லை 1000 பேர், 1,00,000 பேர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அன்னவேராக இருக்கிறதுனால என்ன ஆகுறாங்கன்னா வரும்போதே இந்த எண்டு ஸ்டேஜுக்கு வராங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டார்டிங்குக்கும் எண்டுக்கும் நம்மளுக்கு டைம் கேப் இருக்குல்ல, ரொம்ப டைம் கிடையாது. இப்போ ஆரம்பிக்கிறது 1 இருந்ததுன்னா டப் 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 டப்னு ஸ்டேஜ் 4 போயிடும் ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே. அப்போ நம்மளுக்கு கேப் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ வரும்போதே ஸ்டேஜ் 4ன்னு வரும்போது அப்போ டாக்டருக்கு அங்கே என்ன ஆப்ஷன் இருக்குது? அப்போ ஆப்ஷன் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு. எத்தனை இடத்துல வெட்டுவீங்க? பிரெயினை வெட்டுவீங்களா, லிவரை வெட்டுவீங்களா, கிட்னியை வெட்டுவீங்களா, எத்தனை வெட்ட முடியாது. அப்படின்ற போது பார்க்கும்போது நம்மளுக்கு கீமோதெரப்பி மட்டும்தான் ஒரு ஆப்ஷனாக வந்து அமையுது. ஆனால் அந்த கீமோதெரப்பியோட வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கேன்சரோட க்ரோத்தை வந்து குறைக்குதே தவிர அந்த கேன்சரை ஃபுல்லாக அழிக்க முடிய மாட்டேங்குது ஸ்டேஜ் 4ல். ஆனா அதே ஸ்டேஜ் 1, 2ல அறுவை சிகிச்சை மற்றும் கீமோதெரப்பி 100% ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இதனால நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்ன சார் மருந்து கொடுத்து சரி பண்ணலையன்றது பொதுவான வார்த்தை. இந்த மருந்து கொடுத்து சரியாகலையன்றது மருந்து எந்த ஸ்டேஜில் கொடுத்தாங்கன்றது தான் மேட்டர். 1ல் கொடுத்தா 100% கியூர், 2ல் கொடுத்தா 75% கியூர், 3ல் கொடுத்தா 50% கியூர், 4ல் கொடுத்தா சான்ஸ் வந்து 25க்கும் கம்மியாக போயிடுது. அதனால எந்த ஸ்டேஜ்ன்றது தான் நம்ம பாயிண்ட்.